என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மலர் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருக்கும் போது அவளது அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்கம்மா என்றாள். மலர், இன்னைக்கு ஆபீஸுக்கு சீக்கிரமா போகணுமா, நீ ரெடி ஆயிட்டியா என்று கேட்டார். இதோமா ஆயிடுச்சு, சீக்கிரம் வாமா, எல்லாரும் கிளம்புறாங்க. வந்துட்டேம்மா என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு வேகமாக தன் சுடிதார் துப்பட்டாவை எடுத்து மார்பில் போட்டுக்கொண்டு கைப்பையை எடுத்து தோளில் மாட்டியபடியே ஹாலுக்கு வந்தாள். டிஃபன் பாக்ஸை எடுத்து அவள் கைப்பையில் திணிக்கும் போது காரின் ஹார்ன் சத்தம் அவள் செவியில் வந்து வீழ்ந்தது. அப்ப நான் போயிட்டு வரேன் என்றவள் வேகமாக வீட்டிலிருந்து இறங்கி ஓடினாள். காரின் அருகில் வந்தவள் காரில் அமர்ந்திருப்பவர்களை கண்டதும் திகைத்தாள். டிரைவர் சீட்டில் சைதன்யா அமர்ந்திருக்கிறான். பின் இருக்கையில் அவனது அப்பாவும் தாத்தாவும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கார் புறப்பட தயாராக நிற்கிறது. அவள் விழிகள் அந்த காரை நோக்கி பாய்ந்தது. அதில் டிரைவர் சீட்டில் கௌதம் அமர்ந்திருக்கிறான். அவனோடு முன்னிருக்கையில் கௌஷிக் அமர்ந்திருப்பதை கண்டதும் அவளுக்கு வியப்பு. இன்று வரை கௌஷிக் அலுவலகம் சென்று அவள் பார்த்ததில்லை. இன்று முதன்முறை அவன் அலுவலகம் செல்கிறான். இங்கு என்ன நடக்கிறது? கௌஷிக்கின் மனம் மாறிவிட்டதா என்ன? அவன் திருந்தி விட்டானா? குடிபோதையிலும் இல்லாமல் நிதானமாக இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அவள் விழிகள் அந்த காரின் பின் இருக்கையை பார்த்தது. சைதன்யாவின் மாமாவும் பெரியப்பாவும் அமர்ந்திருக்கிறார்கள். திகைத்து நின்றவளை பார்த்த சைதன்யாவின் அப்பா, என்னம்மா முன் சீட்ல உட்கார உனக்கு தயக்கமா இருக்குன்னா பின் சீட்டுக்கு வரியா? நான் வேணும்னா முன்னாடி வந்து உட்கார்றேன் என்று கூற, இல்ல சார், பரவாயில்ல, நான் இங்கே உட்கார்றேன் என்று கூறியவள் காரில் ஏறி அமர கார் மெல்ல கிளம்பியது. என்ன, என் பக்கத்துல உட்கார அவ்வளவு தயக்கமா இருக்கா? காலையில கட்டி பிடிச்சு முத்தமெல்லாம் குடித்த குரலை தாழ்த்தி சைதன்யா கேட்க, எங்கே அவன் பேசுவது பின் இருக்கையில் அமர்ந்திருப்பவர்களின் செவியை எட்டி விடுமோ என்ற பயத்தில் தன் விழிகளை ஜன்னல் பக்கமாக திருப்பிக் கொண்டு எதுவும் அறியாதவள் போல் அமர்ந்து கொண்டாள் மலர். என்ன நடிப்புடா சாமி என்று முணுமுணுத்தவன் காரை முன்னோக்கி செலுத்தினான். அலுவலகத்தை எட்டியதும் மலர் அவளது இருக்கைக்கு செல்ல, சைதன்யாவின் அப்பா அவரது அறைக்கு செல்ல, மற்ற அனைவரும் மீட்டிங் ஹாலுக்கு சென்றனர். ஒரு 5 நிமிடம்தான். சைதன்யாவின் அப்பா விரைந்து அலுவலக வாசலுக்கு சென்றார். அடுத்த நிமிடம் 4 நடுத்தர வயது நபர்களோடு அவர் மீட்டிங் ஹாலுக்கு சென்றார். 2 மணி நேரம் நீண்டு சென்ற மீட்டிங் முடிந்ததும் வந்தவர்கள் சென்றுவிட சைதன்யா கௌதம் இருவரும் ஃபேக்டரியை பார்ப்பதற்காக கிளம்பிவிட, கௌஷிக் தனக்கு அலுவலக வேலைகளை கற்றுக் கொடுக்குமாறு அவன் அப்பாவிடம் கேட்க அவருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவனை தன் அறைக்கு அழைத்து வந்தவர் எஸ்டேட் ஃபேக்டரி ஆபீஸ் பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் கூற, ஆக மாசம் மாசம் நீங்களும் சித்தப்பாவும் மாமாவும் நீங்க பாக்குற வேலைக்கு சம்பளம்னு ஒரு தொகையை எடுத்துக்கிறீங்க. அது என்ன ஒரு தொகை? முன்னாடி 1 லட்சம் எடுத்துட்டு இருந்தோம், இப்ப 1.5 லட்சம் எடுத்துக்கிறோம். அதுக்கெல்லாம் கணக்கு கரெக்டா இருக்கு. சரிப்பா, இப்பதான் தாத்தா ஆபீஸ் வர்றதே இல்லையே, அப்புறம் இதுக்காக தாத்தாவுக்கும் மாசம் 1.5 லட்சத்தை கொடுக்கறீங்க? அவருக்கும் பாட்டிக்கும் 1.5 லட்சத்துக்கு அப்படி என்ன செலவு இருக்கு? கௌஷிக் கேள்வி எழுப்ப அவனை ஆழமாக பார்த்த அப்பா, நீ உண்மையிலேயே இன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணவும் பிசினஸ் கத்துக்கவும் தான் ஆபீஸ் வந்தியா, இல்ல உங்க அம்மா தொடுத்து விட்ட அம்பா நீ ஆபீஸ் வந்தியா? கோபமாக கேட்டார். எது எப்படியோ இருக்கட்டும்பா, அம்மா இப்படி கேட்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் எதுக்கு 1.5 லட்சம்? இதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். கோபமாக அவனை பார்த்த அப்பா, நீ கேட்ட இந்த கேள்விக்கு நான் எதுக்காக கௌஷிக் உனக்கு பதில் சொல்லணும்? தாத்தாவை கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு, சித்தப்பாவுக்கு, மாமாவுக்கு யாருக்குமே கிடையாது. வீட்டுல இருக்க யாருக்குமே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் தாத்தா மட்டும்தான். நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியமா தான்ப்பா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் அம்மா கிட்டதான் போய் நிக்கிறேன். ஆனா அம்மா காசு இல்லைன்னு சொல்றாங்க. இதுவே வீட்டுல இருக்கிற சித்தப்பாவுக்கும் சரி மாமாவுக்கும் சரி எப்பவுமே கையில காசு இருக்கு. அப்படின்னா தாத்தா வாங்குற அந்த 1.5 லட்சத்தை மாமாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தானே கொடுக்கறாரு. உங்களுக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறாரே. நமக்கு 1.5 லட்சம் பத்த மாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிறதெல்லாம் தாத்தா சொத்து தான். ஆனா தாத்தா சொத்து எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்க வேண்டிய சொத்து. அவருக்கு பிடிச்ச கொஞ்சம் பேருக்கு மட்டும் தூக்கி கொடுக்க வேண்டியது இல்ல. நீங்க இதுக்கு எனக்கு பதில் சொல்லிதான் பாக்கணும். அப்படியா? சரி, சொல்றேன் கேளு
நீ சொன்ன மாதிரி இப்ப தாத்தா வேணும்னா ஆபீஸ் வராம இருக்கலாம். ஆனா அவரு வீட்டுக்குள்ளேயே இருந்து, அவரு ரூமுக்குள்ளேயே இருந்து லேப்டாப் மூலமா நம்ம ஆபீஸோட மொத்த வேலையையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் வேலை பார்த்துதான் 1.5 லட்சத்தை சம்பளமா எடுத்துக்கிறாரு. ஆனா அந்த 1.5 லட்சத்தையும் அவர் அவருடைய தனிப்பட்ட தேவைக்கோ இல்ல மாமாவுக்கோ சித்தப்பாவுக்கோ தூக்கி கொடுக்கல. வீட்டோட மொத்த செலவையும் பார்த்துட்டு இருக்கிறது தாத்தா தான். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ எப்பவுமே வீட்டுக்கு வரும்போது குடி போதையில தள்ளாடிட்டே தானே வருவ. என்னைக்காவது நீ நிதானமா வீட்டுக்கு வந்திருக்கியா? அப்படி வந்தாதானே வீட்டுல என்ன நடக்குது, ஏது நடக்குது, உன்னை சுத்தி என்ன நடக்குது, உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். உன் அம்மா உன்னை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சிட்டு இருக்கா. அவ சந்தோஷமா சொகுசா வாழணும்ன்றதுக்காக உன் வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்கா. அது அவளுக்கும் தெரிய மாட்டேங்குது, உனக்கும் புரிய மாட்டேங்குது. முட்டாள் மாதிரி அவளுக்கு அடிமையாவே நீ இருந்துட்டு இருக்க. அப்பா, நீங்க அதிகம் எல்லாம் பேச வேண்டாம். இன்னைக்கு நான் இந்த மீட்டிங்க்கு வரணும்னு ஆசைப்பட்டது அம்மா தான். உங்ககிட்ட வந்து பிசினஸ கத்துக்க சொன்னதும் அம்மா தான். உங்ககிட்ட இந்த கேள்விகளை கேட்க சொன்னதும் அம்மா தான். அம்மா சொல்லாம இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அப்படி வராம இருந்திருந்தா இப்ப நீங்க புதுசா போட்ட இந்த ஒப்பந்தத்துல என்னால கையெழுத்து போட்டிருக்க முடியாது. அப்படி நான் கையெழுத்து போடாம இருந்தா புதுசா ஆரம்பிக்கிற இந்த பிசினஸ்ல எனக்கு எந்த பங்கும் இருந்திருக்காது. இத நீங்க எல்லாரும் கூடி உட்கார்ந்து நேத்து நைட்டு பேசினத நானும் கேட்டேன். ஆனாலும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் பேசாம தான் இருந்தேன். காலையிலேயே குடிக்கவும் தயாராயிட்டேன். அப்ப அம்மா தான் வந்து என்ன தடுத்து, நீ நிதானமா இருந்தாதான் உன்னால மீட்டிங்ல கலந்துக்க முடியும், உனக்கு உன்னுடைய பங்கு கிடைக்கும், இல்லன்னா உன்னை அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க, நீ ஒழுங்கு மரியாதையா ஆபீஸ் போற வழிய பாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் உன்னுடைய செலவுக்கு 5 காசு வேணும்னா கூட அடுத்தவங்க கிட்ட போய் நீ கை நீட்டி தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு புத்தி சொன்னதே அம்மா தான். அவங்கள நீங்க தப்பா பேசாதீங்க. என் வாழ்க்கைய அவங்க ஒன்னும் அழிக்கல, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா? போடா முட்டாள். என்ன முட்டாளா? ஆமாடா, நீ முட்டாளே தான். இந்த மீட்டிங்ல நீ கலந்து காட்டி இப்ப போடுற ஒப்பந்தத்துல நீ கையெழுத்து போடாட்டி உனக்கு சல்லி காசு கூட இந்த பிசினஸ்ல இருந்து வராதுன்னு நாங்க பேசிக்கிட்டது உண்மைதான். ஆனா உண்மை என்னன்னு உனக்கு தெரியுமாடா? உன் வாழ்க்கை நாசமா போகுதேன்னு நாங்க பெரியவங்க கூடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது உன் மேல பாசம் வச்சிருக்கிற உன்னுடைய தம்பிங்களான சைதன்யாவும் கௌதமும் வந்துதான் உன்னை ஆபீஸ் கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு நாடகத்தை போட சொன்னாங்க. இதோடைய மூளையே சைதன்யா தான். ஆனா உனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவனை எப்படியெல்லாம் பழி வாங்க முடியுமோ அப்படி எல்லாம் நீ பழி வாங்கிட்டு தான் இருக்க. அவனுடைய சட்டை, பெர்ஃப்யூம் இதையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு தாத்தா ரூமுக்கு வந்து காசை திருடிட்டு போற. அது மட்டுமாடா, ஏதோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு சைதன்யா குரல்ல தாத்தா கிட்ட பேசி எவ்வளவோ காசை ஏமாத்தி வாங்கி இருக்க. உன்னை எப்படி திருத்துறதுன்னு தெரியாம நாங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கோம். அப்பதான் கௌதமும் சைதன்யாவும் இப்படி ஒரு ஐடியாவை போட்டு கொடுத்தாங்க. அதை நம்பி இத்தனை நாள் குடிச்சிட்டு இருந்த உன்னை ஏன்னு கேட்காத உங்க அம்மா இன்னைக்கு காலையில குடிக்காதேன்னு தடுத்து எங்க கூட அனுப்பி வச்சிருக்காங்க. நாங்க ஏதோ பேருக்கு மீட்டிங் இருக்கு நீ வரியான்னு கூப்பிடல, நீ வரணும்ன்றதுக்காகவே சும்மா பேருக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டோம். நீயும் வந்துட்ட. இப்ப வந்து நீ கேள்வி கேக்குற. அப்புறம் நீ சொன்னியே உன் செலவுக்கு காசு கேட்டா கூட உங்க அம்மா இல்லன்னு சொல்றதா? நான் வாங்குற சம்பள காசுல 5 காசை கூட என் தனிப்பட்ட தேவைக்காக நான் எடுக்கிறது இல்ல. அது அப்படியே உங்க அம்மா பிடுங்கிடுவா. அந்த காசு அவ கைக்கு போனதும் ஒரு வாரம் கண்ணிலேயே சிக்க மாட்டா. அவளுக்கு தேவையான ட்ரெஸ், நகை எல்லாத்தையும் வாங்குறவ அவ குடும்பத்தோட போய் ஊரெல்லாம் சுத்திட்டு காசையெல்லாம் தொலைச்சிட்டு ஒன்னும் தெரியாதவ மாதிரி வந்து உட்கார்ந்துடுவா. மத்தவங்க அப்படியாடா பண்றாங்க? அவங்க கிடைக்கிற காசை சேமிச்சு வைக்கிறாங்க. நாம எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடுறது தாத்தாவோட காசுலதான். இன்னைக்கு வரைக்கும் தாத்தா அதுக்கு கணக்கு கேட்டிருப்பாரா? பாட்டி அதை பத்தி குத்தி காட்டி இருப்பாங்களா? நீ குடிக்க காசு கேட்கும் போது உங்க அம்மா உனக்கு கொடுக்கறதால உங்க அம்மா உனக்கு நல்லவளா தெரியுறா. ஆனா உனக்கு எடுக்கிறதே உங்க அம்மா தான். ஆனா என்ன பண்றது? அவளையும் திருத்த முடியல, உன்னையும் திருத்த முடியல. அவகிட்ட ஏண்டி இப்படி பண்றன்னு ஒரு கேள்வி கேட்டா கூட என்னையா கேள்வி கேக்குறீங்க, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு ஸ்டேஷன்ல போய் உங்க மேலேயும் உங்க வீட்டுல இருக்கவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. என்ன பண்ண சொல்ற? அவளை திருத்த என்னால முடியாது. இன்னைக்கு நீ ரொம்ப நிதானமா இருக்க, அதனால நான் சொல்ற எல்லாமே உன் காதுல நல்லா விழுது, மூளைக்கும் உரைக்குது. இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கல, இதுல எந்த அளவு உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு உனக்கு புரியணும்னா நீ தனிமையில எந்த போதையும் இல்லாம உட்கார்ந்து யோசிச்சு பாரு.
யாரு சரி யாரு தப்புன்னு உனக்கே புரியும். சில வீடுகள்ல அப்பா தப்பானவனா இருப்பான், சில வீடுகள்ல அம்மா தான் தப்பானவளா இருக்கா. அத நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போற, என்னைக்கு திருந்த போற? இன்னைக்கு நீ ஆபீஸ் வந்தா உன்னை உட்கார வச்சு பேசணும்னு சொல்லி கௌதமும் சைதன்யாவும் என்கிட்ட சொல்லி இருந்தாங்க. நீயா வந்து வேலையை கத்துக்கணும்னு சொல்லி கேட்ட. நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி நீ யோசிச்சு நல்ல ஒரு முடிவாயிடு என்று கூறிய பெரியப்பா அந்த அறையிலிருந்து வெளியே வந்துவிட, கௌஷிக் அமைதியாக அமர்ந்து இதுவரை நடந்த அனைத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தான். ஆம், அப்பா கூறியது சரிதான். அவன் அம்மாவால் தான் அவன் வாழ்க்கை மட்டும் இப்படி பாழாகிறது. அப்பா கூறியது போன்று சில வீடுகளில் அப்பாக்கள் சரியில்லை, சில வீடுகளிலேனும் அம்மாக்கள் தான் சரியில்லை. தன் வீட்டில் அம்மா தான் சரியில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அமைதியாக எத்தனை நேரம் அந்த அறையில் அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அமைதியாக எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவன் அமைதியாகவே வீட்டிற்கு திரும்பினான். தான் ஏவிய அம்பு தன்னையே குறிப்பார்த்து வருகிறது என்பதை அறியாது பெரியம்மாவும் அவரது அறையில் கௌஷிக் வரவுக்காக காத்திருந்தார். பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.